வணக்கம் மக்களே, வடகரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? என் ஸ்டைலில் சிம்பிளாக வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. இதை நம்ம தண்ணி இல்லாமல் இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த பருப்புக்கு மட்டும் உப்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இதை சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. சும்மா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு நம்ம இப்போ இதை வடைகளாக தட்டி சுட்டு எடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஆவியில் வேக வைக்கணும், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க, என்ன வேணான்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி குண்டு குண்டாக தட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. செவக்கணும்னு இல்லைங்க, ஒரு 70% வெந்தால் போதும் நமக்கு. இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் இது வந்து ஜாப்பத்திரின்னு சொல்லுவோம். இது கண்டிப்பாக ஒரு 2 போட்டால் சூப்பர் வாசனையாக இருக்கும். இப்போ மிச்சம் 1.5 வெங்காயம் இதில் தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி பழம் இருக்குங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு போடணும். உப்பு போட்டாச்சு. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே ஊற்றிடலாம். ஆனால் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம இந்த வடையை போடும்போது திக்காயிடும். இப்போ இந்த மசாலாவை மூடி போட்டு விசில் விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை போடுறதுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சுற்றுந்த வடையை உதுத்து இதில் சேர்த்துடலாம். ஒன்று மட்டும் தப்பிச்சு வச்சு. அப்புறம் கொத்தமல்லி தழை. இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, 6 நபர் சரியாயிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 2 கொதி விட்டுடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரைங்க. நம்ம போட்டிருக்க காரம் புளிப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து கொச்சி வரும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்டியான வடகரி ரெடிங்க. இது பூரி, சப்பாத்தி, அப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.